வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் கொடுமைகள். நீ எந்த தொகுதியில நிக்கிறேன்னு மட்டும் சொல்லு, நான் அங்கதான் என் டேரா. தம்டி கும்டி தம்டி கும்டி சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணு. ஐ அம் வெயிட்டிங். நான் வரேனே. பாரு பத்தி நான் எதுவும் பேசுறதா இல்ல. பாரு விட்டு நான் வாரம் பேசி டயர்ட் ஆயிட்டேன். பாரு என்ன சொல்றாலும் அதே தான் பாப்பாங்களா என்ன? ஏன் அப்படி ஃப்ரேம் பண்றீங்க ஒருத்தரை? பாக்குறவங்க எல்லாம் முட்டாளா அப்படின்னா? கொஞ்சமாவது உனக்கு பேசிக் பண்ணிருக்கா? ஆடியோ லான்ச் வைக்கிற அண்ணனா வாங்க. இது ஆடியோ லான்ச்சே கிடையாது. வழக்கம் போலதான் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணும்போது என் கண்ணில் மாட்டின இன்ட்ரெஸ்டிங்கான, ஃபன்னியான, கிரிஞ்சான, ஏன் அமோனிசியமான ரீல்ஸ் அண்ட் மீம்ஸை தான் உங்களுக்காக தேடி எடுத்து வந்திருக்கேன். வரிசையை பார்த்தரலாமா? ஏதாச்சும் ஆயி போச்சுன்னா திரும்பி எல்லாம் இங்க போராட யாருக்கு? எந்த தொகுதியில நிக்கிறேன்னு மட்டும் சொல்லு, நான் அங்கதான் என் டேரா. திரும்பவும் சொல்றேனே, 50 500 ஆக்கில் ஜீவனா. உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டுல இருப்பேன், இல்லைன்னா யாரும் ஜனநாயகனுக்கு இதை நான் சொல்லி கொடுக்கணும்ன்றத நினைச்சாதான் கொஞ்சம் பார்த்தேன் சார். எல்லாம் சிரிப்பா இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி சிரிப்பா இருக்கு. சாரி. ஒரு ஃபேமிலியா இருக்கும் போது அது சும்மா டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஜூலி வந்து தனக்குத்தானே ஏதோ மாஸ் காட்டுற மாதிரி பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பார்க்கிற நமக்கு தான் தெரியும் அது எவ்வளவு காமெடியா இருக்குன்னு. ஏதாச்சும் ஆயி போச்சுன்னா திரும்பி எல்லாம் இங்க போராட யாருக்கு? எந்த தொகுதியில நிக்கிறேன்னு மட்டும் சொல்லு, நான் அங்கதான் என் டேரா. யாரோ ஜூலியோடைய ஆள் மனசுக்குள்ள போய் நீ பேசுறதெல்லாம் குளம் மாசா இருக்குது, நீ பேசுற பேச்சை கேட்டு டிவிக்கே கலங்கி போய் கிடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ப வச்சிருக்காங்க போல இருக்கு. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து நீ பேசுறதெல்லாம் குளம் மாசா இருக்குது நம்ப வச்சிருக்காங்க. அந்த புள்ள பேசுறதெல்லாம் கேட்டா எவ்வளவு தமாசா இருக்குன்றதெல்லாம் நமக்கு தானே தெரியுது. 50 500 ஆக்கில் ஜீவனா. உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டுல இருப்பேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஏண்டா யாரு கூட போட்டி போடுறது, யாருக்குடா எச்சரிக்கை கொடுக்கறது? ஏதோ ஜல்லிக்கட்டு போராட்டத்துல போய் ஒரு 4 கத்து கத்திட்டாங்கன்றதுனால ஜல்லிக்கட்டு பெர்மிஷனே மேடம் தான் வாங்கி கொடுத்தாங்கன்ற அளவுக்கு பேசுறாங்களே, இவங்களுக்கு என்னன்னு சொல்ல? சரி, இது ஒரு ஜனநாயக நாடு. ஒரு புது ஆள் வந்தா இன்னும் நிறைய மக்கள் அரசியல் வரையப்படுவாங்க அப்படின்னு ஒரு சாஃப்ட் கார்னர் மேல இருந்துச்சு. ஆனா ஆல்ரெடி உங்க கட்சியில யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. எவ்வளவு சொன்னாலும் ஒரு ஜென்மத்துக்கு உரைக்காது. நீ கூட அந்த ஸ்டார்டம வச்சு ஜெயிச்சிட கூடாதுன்னு. நீ எந்த தொகுதியில நிக்கிறேன்னு மட்டும் சொல்லு, நான் அங்கதான் என் டேரா. தம்டி கும்டி தம்டி கும்டி. நான் இறங்கி நின்னு அங்க பிரச்சாரம் பண்ணுவேன். விமென்ஸ்க்கு எந்த அளவுக்கு உங்க கட்சியில சேஃப்டி இருக்குன்றத பத்தி நான் பிரச்சாரம் பண்ணுவேன். அவருக்கு என்ன பிளஸ்னா அவர் சீரியஸ் பண்றாரு தெரியுங்களா? அதையே நம்ம எல்லாரும் காமெடி நினைக்க வைக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் ஒரு பெரிய காமெடி. சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணு. ஐ அம் வெயிட்டிங். நான் வரேனே. காப்பி அடிக்கிறதுக்கு கூட அவரு டைலாக் தான் தேவைப்படுது. சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணு. ஐ அம் வெயிட்டிங். சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிட்டா அங்கேயே டேரா போட்டுருவாங்களாம்ல, ஏதோ சுண்டல் எது விற்க போறாங்களான்னு தெரியல. நீ எந்த தொகுதியில நிக்கிறேன்னு மட்டும் சொல்லு, நான் அங்கதான் என் டேரா. இதுல வேற பிரச்சாரம் பண்ணுவாங்களாம். இவங்க இறங்கி பிரச்சாரம் பண்றதுல அவர் தோத்துருவாராம். ஏமா நீ பிரச்சாரம் பண்றது அவங்களுக்கு தாமா பாசிட்டிவ். விமென்ஸ்க்கு எந்த அளவுக்கு உங்க கட்சியில சேஃப்டி இருக்குன்றத பத்தி நான் பிரச்சாரம் பண்ணுவேன். அப்பா மகனே அங்கிசாமி, நீ மகராசனா இருக்கணும்ப்பா, நீ மகராசனா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு வேற ஆள் கிடைக்காம ஜூலிய களத்துல இறங்கி ஒரு பிரச்சாரம் பண்ண வைக்கிறாங்க பாத்தீங்களா? அதனால டிவிக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்கிற மாதிரி தெரியல. சொந்த செலவுலயே யாரோ ஒருத்தருக்கு சூனிய வச்சுக்கிற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோடுது. இவன் வேண்டாம்னு எதுக்கு இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. என்னை மன்னிச்சிடுங்க, நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா. அதாவது வார்த்தைக்கு வார்த்தை இவங்க எல்லாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிடையாது, வல்கர் வாரியர்ஸ். தற்கொலை கூட்டம். நாகரிக அரசியல்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு பேசிட்டு இருந்தது யாரு? நம்ம ஜூலி மேடம் தானே. ஆனா இவங்க பாருங்க, நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு ஆக்டர் அப்படிங்கறத மீறி இப்போ வந்து ஒரு கட்சியுடைய தலைவர். அவரை பார்த்து ஒரு மேடையில் நின்றுக்கிட்டு வாடா பாப்போம் அப்படின்னு மரியாதையா பேசிட்டு இருக்காங்களாம்.
ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. மேடம் கேட்ட கேள்வி இப்ப நம்ம மேடமே பார்த்து கேட்கணும் போல இருக்கு. வல்கரு, தற்குறி, நாகரிக அரசியல் இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன அப்படிங்கிறது முதல்ல மேடமுக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சிருந்தா முதல்ல நீ இப்படி பேசுவியா? இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. ஏப்ரல் 23 வரைக்கும் தேர்தல் நம்ம பரபரப்பா தான் போயிட்டு இருக்கோம், சீரியஸா தான் போயிட்டு இருக்கோம். பட் அதுக்கு நடுவில் சில என்டர்டைன்மெண்ட் தேவையா இல்லையா? அதுக்காக தான் ஜூலியை இறக்கி விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க போல இருக்கு. பட் அதுல கொடுமை என்னன்னா இதுவும் மொக்கையா தான் இருக்கு. ஐயா நீங்க எதை வேணாலும் பேசுங்க, நான் வந்து ஒப்பிச்சுட்டு போயிடுறேன். நீ இப்படி இருந்தோம்னா நம்ம ரொம்ப சின்ன போயிடும். எண்ணெயை எப்பொழுதுமே இரவலும் கொடுக்க கூடாது, கையில வாங்கவும் கூடாது. என்ன வேணும் என்ன வேணும்? தயிர் வந்து ராத்திரி கொடுக்க கூடாது, ஆனா எண்ணெய் வந்து எப்பொழுதுமே கொடுக்க கூடாது. எண்ணெய் கொடுத்தீங்கன்னா உங்க மொத்தமும் போயிடும், மன நிம்மதி போயிடும், மனக்குழப்பம் ஜாஸ்தி ஆகும். விளக்கேத்துறீங்களா? எண்ணெய் இல்லாம ஏத்த முடியுமா? அப்ப அந்த எண்ணெயை கொடுக்கும் போது உங்க வீட்டுல இருந்து லட்சுமி கடாட்சம் அங்க டிரான்ஸ்பர் ஆயிடும். என்ன ஏதோ ப்ளூடூத்ல டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. உங்க வீட்டுல இருந்து லட்சுமி கடாட்சம் அங்க டிரான்ஸ்பர் ஆயிடும். ஓ மை காட். விளக்குக்கு ஊத்துற எண்ணெய் விளக்கெண்ணெய், அதனால விளக்கெண்ணெயை மட்டும் கொடுக்காதீங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா எண்ணெயே கொடுக்க கூடாதாமா, நம்ம எண்ணெயை கடனும் வாங்க கூடாதான். அப்படி வாங்கிட்டோம்னா மன நிம்மதியே போயிருமாம்ல. என்னடா இது? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற 95% மக்கள் பக்கத்து வீட்லயோ எதிர்த்த வீட்லயோ மேல் வீட்லயோ கீழ் வீட்லயோ கண்டிப்பா எண்ணெயை வந்து கடன் வாங்கி தான் இருப்போம். அப்படி பார்த்தா எல்லாருமே மன உளைச்சலோட சுத்திட்டு இருக்காங்க. அதாவது ரசாயன கெமிக்கல் காலம் வராதப்பா. இதுல பாவத்தை தயிர் என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல. அதை நைட்ல மட்டும் கடன் வாங்க கூடாதாமா. நைட்ல சாப்பிடக்கூடாது, சளி பிடிக்கும்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. நைட்ல தயிர் வாங்கினா மறுபடியும் மன உளைச்சல் வந்துருமா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? அவர் வந்து சனிக்கிழமையில நெத்திலி கருவாடு சாப்பிடணும். சனிக்கிழமை மட்டும் சாப்பிட மாட்டேன். சனிக்கிழமை நைட்டு 12 மணிக்கு மேல சாப்பிடுங்க. என்னடா இது, சனிக்கிழமை நெத்திலி கருவாடு சாப்பிடணுன்றதான பரிகாரம் சொன்னாப்புல. சனிக்கிழமை நைட்டு 12 மணிக்கு மேல சாப்பிட்டா அது சண்டே நைட்ல வரும். சனிக்கிழமை மட்டும் சாப்பிட மாட்டேன். சனிக்கிழமை நைட்டு 12 மணிக்கு மேல சாப்பிடுங்க. இவங்க பீச் ஓரமா இருக்கிற ரெசார்ட்ல இல்ல பார்ல போயிட்டு இவங்க பீர் சாப்பிட்டாலும் இவங்க மத்தவங்களுக்கு சனிக்கிழமையில பீர் வாங்கி கொடுத்தாலும் அது கடகராசிக்கு வந்து பெரிய யோகம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பீர் சாப்பிடாதவங்க பீச் ஓரத்துல போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம், ஐஸ்கிரீம் தானம் கொடுக்கலாம் சார் சனிக்கிழமையில. இதெல்லாம் பார்த்தா பரிகாரம் மாதிரி தெரியல. இந்த மனுஷன் பீர் அடிச்சுட்டு போயிட்டு அது வேற ஒன்றும் இல்லம்மா பரிகாரம், அதனாலதான் சனிக்கிழமை நைட்டு குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறதுக்காக இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காரோ. பீச் ஓரமா இருக்கிற ரெசார்ட்ல இல்ல பார்ல போயிட்டு இவங்க பீர் சாப்பிட்டாலும் வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ட்ரீட்டை வாங்குறதுக்கு வேணா இந்த பரிகாரத்தை யூஸ் பண்ணலாம். மச்சான் பாத்துக்கடா, நீ சனிக்கிழமை நைட்டு பீர் வாங்கி கொடுத்தா உனக்கு பெரிய யோகம் கிடைக்குமா, அதனால நாங்க ஒரு 15 பேர் கிளம்பி வரோம், எல்லாருக்கும் வாங்கி கொடுறான்னு சொல்லி வேணா வாங்கி கேட்கலாம். மைண்ட்ல வச்சிருக்கிறேன், யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனா இதுல கொடுமை என்னன்னா இவர் சொன்ன யோகம் ரிவர்ஸ்ல வேலை செய்யுது. ஏன்னா ஓசியில பீர் வாங்கி குடிக்கிறவனுக்கு தான் யோகம். அந்த 10 பேருக்கு பீர் வாங்கி கொடுக்கறான் பாருங்க, அவன் பர்ஸ் காலியாகி கிடத்துல அவன் ஆண்டியா தான் போவான். அவனுக்கு என்ன யோகம் இருக்கு? புள்ளத்தாச்சு மாதிரி இருந்த என் பர்ஸை இப்படி அபாசன் பண்ணிட்டானுங்களே. பாரு பத்தி நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ எனக்கும் பாருக்கும் ஆகாது. பாக்குறவங்களாம் முட்டாளா அப்படின்னா பாரு என்ன சொல்றாலும் அதே தான் பார்ப்பாங்களா என்ன? ஏன் அப்படி ஃப்ரேம் பண்றீங்க ஒருத்தரை? பாரு பத்தி நான் எதுவும் பேசுறதா இல்லை. பாரு விட்டு நான் வாரம் பேசி டயர்ட் ஆயிட்டேன். தயவு செஞ்சு ஷோல இந்த வேலையை செய்யாதீங்க. அதனால இங்க பேசுறது ஒன்றும் இல்லை. ஆனா உங்களுக்கு பாரு மேல தான் வருத்தம் இருக்கலாம். அந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா பாரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் கண்டிப்பா. என்ன பாரு என்னை அசிங்கமா பாராட்டினா போதும், மூல பஞ்சாயத்தை தீர்த்து விடு. உட்காருங்க பாருங்க, எனக்கு நடிக்கிற மாதிரி பாரு. உட்காருங்க பாரு ப்ளீஸ். என்னடா இது பிக் பாஸோட வீக்கெண்ட் எபிசோட் பார்த்த மாதிரியே இருக்கு. எனக்கு நடிக்கிற மாதிரி பாரு. உட்காருங்க பாரு ப்ளீஸ். பாரு கேக்குதா பாரு? இன்னொரு பக்கம் பார்வதியும் பாருங்களேன், அவங்களும் இன்னும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வரல போல இருக்கு. அவர் கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காப்புல. பார்வதிக்கு எனக்கு ஆகாது, அதை பத்தி பெருசா பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை. தேங்க்யூ சார் சொல்லிட்டு கழுவி ஊத்துறதுக்கு தேங்க்யூ சொல்ல முடியும்னா அது பார்வதியால தான் முடியும் போல. கண்டிப்பா. என்ன பாரு உட்காருங்க பாருங்க. இது பிக் பாஸ் வீடு கிடையாது. பேசிக் மைனஸ் இருக்கா? நேத்து நீ என்ன பண்ண? படத்துக்கு வான்னு சொன்ன ஓகே, ஒரு 5 நிமிஷத்துல நான் வருவேன். நல்ல ஒரு மெச்சூர் ஆயிடுங்க. கொஞ்சமாவது உனக்கு பேசிக் மைனஸ் இருக்கா? இது பிக் பாஸ் வீடு கிடையாது.
பிக் பாஸ் வீடுலாட்டி நீ வான் கூப்பிட்டேல வாங்க அப்படின்னு சொன்ன அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு ஏய் வாயை முன் ஏந்து போட எதா அசிங்கமா பேசிட்டு போற மேனஸ் வர்றையா அப்படின்னு கேட்டா அது ஒரு நல்ல மேனஸா படம் வந்து சூப்பர். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அது என்ன பழக்கம் வர்றையா அப்படின்னா ஆடியோ லான்ச் வைக்கிற அண்ணனா வாங்க. இது ஆடியோ லான்ச்சே கிடையாது. என்ன மேட்ச் என்ன கதைன்னு எதுவுமே தெரியாம எதையாச்சும் உளறி கொட்ட வேண்டியது. இன்னைக்கு நான் சரியில்லை. அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த ஈவென்ட்ல ஒரு கான்ட்ரோவர்சியை கிரியேட் பண்ணி அவர் வந்து கொஞ்சம் பூம் பண்றாராமா. ஆடியோ லான்ச் வைக்கிற அண்ணனா வாங்க. இது ஆடியோ லான்ச்சே கிடையாது. உன் டார்ச்சர் தாங்க முடியல பாத்துக்க. கடைசியில பூம் பண்றேங்கிற பேர்ல அந்த மனுஷன் தான் பூமராய் உட்கார்ந்திருக்காரு. ரொம்ப தப்பா பேசுறீங்க. இல்ல இவன் இன்னும் திருந்தல மாமா அப்படிங்கிற மாதிரி இந்த மனுஷனை மட்டும் கடைசி வரைக்கும் எவனாலையும் திருத்தவே முடியாதுடா, திருத்தவே முடியாது. இவன் எல்லாம் வண்டியில ஏத்தாதீங்க. That one bro daily photo upload on Insta story. ஏடா மகனே, எதுக்குடா இப்படி விளம்பரம்? பெரியப்பா, ஊருக்குள்ள பெரிய மனுஷன்னா மூக்கு கீழ காக்கா பார்க்கறது மாதிரி மீச மட்டும் வச்சுக்க கூடாது. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மேலவாங்க. இது வந்து எல்லாரும் கேங்லயும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்க கேங்லயும் ஒருத்தர் இருக்கான். என்ன பண்றானோ இல்லையோ, பல் வளர்க்கறான், சாப்பிடறானா, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இன்ஸ்டால ஸ்டோரி வச்சிருவேன். அதையும் நார்மல் போட்டோலாம் எடுக்க மாட்டேன், ஸ்னாப் சாட்ல தான் எடுத்து போடுவாரு. ஏன் இப்படி பாக்குறாரு? கல்யாணம் பண்ணவன் கஷ்டத்தை சொல்லும் போது கல்யாணம் ஆகாத சிங்கிள் ரியாக்ஷன். இது சிங்கிளுக்கு மட்டும் கிடையாது, கல்யாணம் ஆனவனுடைய கஷ்டத்தை சொல்லும் போது இன்னொரு கல்யாணம் ஆனவன் கூட இதே ரியாக்ஷன் தான் இருக்கும். என் பொண்டாட்டி இருக்காளே, அவ ஒரு பேய், அவளுக்கு வாழ்க்கைப்பட்டு வாழ்க்கையே வீணாயிருச்சு மாப்ள. பரவாயில்ல, எல்லா கஷ்டத்தையும் நம்ம மட்டும் அனுபவிக்கல, நம்ம கூட இருக்கணும் சேர்த்துதான் அனுபவிக்கிறான் அப்படிங்கிற ஒரு நிம்மதி. எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா. உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. அட பாவமே டேய், உண்மையிலேயே இது பயங்கரமான ரிலேட்டபிளா இருக்கேடா. இது எங்க வீட்ல மட்டும் தான் நடக்குதுன்னு நினைச்சேன், பட் யுனிவர்சல் ப்ராப்ளம் போலயே. நல்லதுதான், கொஞ்சம் அப்பப்ப லைட்டா கொஞ்சம். இங்கேயாச்சும் போட்டு வந்த சட்டையை கழட்டி துவைச்சாங்களா? எங்க வீட்ல எல்லாம் எப்படி தெரியுமா, குளிக்க போறதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு குளிக்க போவேன், வந்து பார்த்தா துவைச்சு தொங்க விட்டுருப்பாங்க. பெட்ஷீட் எல்லாம் துவைச்சிட்டியாமா? துவைச்சிட்டு. எப்படியா? சரி, நான் ஒரு வாட்டி துவைச்சுக்கிறேன். இதுல ட்ரெஸ்ஸை மட்டும் துவைச்சா கூட பரவாயில்லைங்க, டவலை தெரியாம வாஷிங் மிஷின் மேல வச்சுட்டோன்னு வைங்களேன், அதையும் எடுத்து துவைச்சிருவாங்க. இன்னொரு வீடு வாடகைக்கு பிடிச்சி அங்க என்னோட ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் அந்த கொடுத்து நடத்திக்கிறேன். When your friend rejoining same company after 6 months. வாங்க சிரிக்க மாட்டாங்க. வாங்க 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 சும்மா போங்க. ஆக்சுவலா இது எல்லா கம்பெனியும் நடக்கக்கூடிய விஷயம் தான். அதுவும் நம்ம ரிசைன் பண்ணிட்டு போகும்போது நார்மலா இருந்துட்டா கூட பரவாயில்ல, எல்லாரையும் பார்த்து கேட்கிற கேள்வி இருக்குல்ல, டேய் என்னடா இன்னும் பேப்பர் போடாம இங்கேயே இருக்க, எத்தனை நாளைக்கு தான் இங்கேயே சீட்டை தேய்க்கலான் இருக்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான பேச்செல்லாம் பேசிடும். ஆனா 6 மாசம் கழிச்சு மறுபடியும் அதே கம்பெனிக்கு போகும்போது அவனுக்கெல்லாம் அந்த டைலாக் மைண்ட்ல ஓடுமா ஓடாதா? When you forget to take your phone to the toilet and you have nothing to do, அதாவது இப்பெல்லாம் ரெஸ்ட் ரூமுக்கு போன் இல்லாம போனா நம்ம நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படிதான் பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கணும். உண்மையிலேயே பாத்ரூமுக்கு போன் இல்லாம போனா இப்பெல்லாம் போர் அடிக்குதுங்க. நான்லாம் ரெஸ்ட் ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடியே 10 நிமிஷம் வீடியோவை செலக்ட் பண்ணி வச்சுட்டு தான் போவேனே. போய் அந்த 10 நிமிஷத்துல நம்ம டிஸ்சார்ஜ் பண்ண வேலையை முடிச்ச மாதிரி ஆயிரும், அந்த வீடியோவையும் பார்த்த மாதிரி ஆயிரும், போர் அடிக்காம வெளியே வந்துடலாம். நீங்க வரலாம் இல்ல, நான் சொன்னது யூடியூப் வீடியோ. லாஸ்ட் டே ஆஃப் நோட்டீஸ் பீரியட். இன்னும் ஏதாவது செய்யணும்னா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள செஞ்சுக்குங்க, நாளைக்கு காலையில எதுவும் செய்ய முடியாது. தப்பிச்சு போயிடுவேன். இந்த வீடியோ வந்து ஆக்சுவலா கேஸுக்கும் செட் ஆகுது, நோட்டீஸ் பீரியடுக்கும் செட் ஆகுதுடா. ஆனா நோட்டீஸ் பீரியடுக்கு என்ன சேஞ்ச் ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கடைசி நாள் மட்டும் கிடையாது, நோட்டீஸ் பீரியட் ஆரம்பிக்கிற முத நாள்ல இருந்தே இந்த மோடுக்கு போயிடுவான்.
மை ஒய்ஃப் கிராசிங் மீ ஆஃப்டர் ஏ ஸ்மால் ஃபைட். அதாவது ஒரு சின்ன சண்டை தான் நடந்திருக்கும், ஆனா நம்ம ஒய்ஃபோட ரியாக்ஷன் எப்படி திருப்பா இருக்கும் பாருங்க. ஐயோ ஐயோ, இப்ப எதுக்குமா இந்த ஆஸ்கார் லெவல் பெர்ஃபார்மன்ஸ்னு கேட்க தோணும். ஆனா கேட்டுட்டோன்னு வைங்க, மறுபடியும் அதுக்கு இன்னொரு சண்டை வரும்ல. இப்ப நீ ஆரம்பிப்பிய அதானே ஊர்ல யாருக்கோ சாவு வருதே, எனக்கு ஒரு சாவு வந்து தொலைய மாட்டேங்குதே. ஐயோ ஐயோ ஐயோ. மீ அண்ட் மை பிரதர் ஃபார் நெக்ஸ்ட் 2 months. ஏன்னா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லையா? வணக்கம். வணக்கம் மாப்பிள்ள சார், கொஞ்சம் என்ன பார்த்து வணக்கம் சொல்லுங்க. எதுக்கு பார்க்கணும்? நான் பார்க்கவே மாட்டேன் உங்கள்கிட்ட. என்ன காரணம்? வேற என்ன காரணம்? ஐபிஎல் ஆரம்பிச்சது தான் ஒரே காரணம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 பேரும் ஜிகிரி தோஸ்தா இருந்திருப்பாங்க. ஆனா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆன உடனே பாகுபலி ராணாவும் பிரபாஸ் மாதிரி மாறிடுவாங்க. ஒரு பக்கம் இவன் சிஎஸ்கேக்கு முட்டு கொடுக்கறது என்ன, ஒரு பக்கம் அவன் ஆர்சிபிக்கு முட்டு கொடுக்கறது என்னன்னு 2 பேரும் மாறி மாறி முட்டு கொடுக்கறதுலயே ஐபிஎல் முடிஞ்சு போயிடும். கொடுப்போம் பாருங்க ஒரு முட்டு, கையை கட்டு. POV மார்ச் மந்த் பி லைக். சார் நான் கிளம்புறேன். கிளம்புறியா? அப்படி இப்படி 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 எப்பா இப்போதாண்டா எனக்கு நிம்மதி. ஏன்னா மற்ற மாசம்லாம் டப்பு டிப்புன்னு போயிடுச்சிங்க. ஆனா இந்த மார்ச் மாசம் வந்தாலும் வந்துச்சு. எத்தனை T20 வேர்ல்டு கப் ஒரு பக்கம் ஜெயிச்சாச்சு, ஒரு பக்கம் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு பக்கம் எலெக்ஷன் பிரச்சனை, ஒரு பக்கம் கிராஸ் பிரச்சனை, ஒரு பக்கம் பெட்ரோல் பிரச்சனை. எத்தனை தான் தாங்கிறது? இதுக்கு நடுவில் 4-3 ஃபெஸ்டிவல் வேற. ஒரு பக்கம் ரம்ஜான், ஒரு பக்கம் உகாதி. ஒரு மாசத்துல நாங்க எவ்வளவு தாண்டா தாங்கிறது? முடியல. ஒரு பக்கம் மார்ச் மாசம் முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டா, இன்னொரு பக்கம் ஏப்ரல் 1ஆம் தேதி இன்னும் ஏப்ரல் ஃபுல் பண்றேங்கிற பேர்ல இவங்க பண்ற அலப்பறம் இருக்கும் பாருங்க. ஏப்ரல் ஃபூல். பட் எனிவே கடைசியா சொல்லலான் இருந்தேன். ஒரு வழியா நம்ம சேனல் வந்து 2 million சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிருச்சு. அதுக்கு முழுக்க காரணம் வந்து நீங்க மட்டும்தான். அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அதை கடைசியா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன 2 million வந்துருச்சான்னு போய் செக் பண்ணி பார்த்துருப்பீங்களே, இருக்காதுல்ல? ஏன்னா ஏப்ரல் ஃபூல். ஏப்ரல் ஃபூல். வீடியோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைம் வந்து சேர்ந்துரும். ஸோ மீண்டும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூட, சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை அண்ட் டேக் கேர்.